ஐயப்பன் தாங்கலில் வீடு தேடி ரேஷன் பொருள் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. ஐயப்பன் தாங்கல் தெள்ளியார் அகரம் பகுதியில் நடைபெற்ற தாயுமானவர் திட்ட தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கே சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கினார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் மற்றும் கூட்டுறவுத்துறை உயரதிகாரிகள், ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமீலா பாண்டுரங்கன், துணைத் தலைவர் முருகதாஸ் உட்பட அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்றைக்கு செயல்படுத்துகிற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஒரு அற்புதமான திட்டத்தை சென்னையில் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய பெயர் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டம் என்னன்னு சொன்னா 70 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள், அதே போலவே மாற்றுத்திறனாளிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்தந்த வீடுகளிலேயே ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி, பருப்புலாம் நேரடியாக அந்த வீடுகளில் விநியோகம் செய்கிற ஒரு நல்ல திட்டத்தை இன்றைக்கு அறிவித்து சென்னையிலே தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அதிகாரிகள்லாம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த ரேஷன் கடையில் அந்தந்த கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர் நேரடியாக அந்த வீட்டில் எடுத்து கொடுப்பார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கடைக்கு போய் அவங்க ரொம்ப சிரமப்படுகிற அந்த கைரேகை உள்ள அதனால காத்து நிறுவனன்ற மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லாமல் நேரடியாக வீட்டுக்கே சென்று தருகிற இந்த நல்ல திட்டத்தை தலைவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி இந்த திட்டத்தை மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 16,73,033 குடும்ப அட்டைகளில் 21,70,454 வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் பயன்பெற இருக்கிறார்கள். நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 601 நியாய விலைக் கடைகளில் 20,331 குடும்ப அட்டைகளில் உள்ள 26,316 பயனாளிகளுக்கு இது அந்த மாதம் அந்த 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த உணவுப் பொருட்களை அந்த மக்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன்.